இருந்துச்சு ப்ரோ. ஆமாம், சின்ன வயசில் பார்க்குறதுக்கும் இப்போ ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. தலைவர் ஸ்டைல்லாம் சூப்பராக இருக்குது. உள்ள ஃபுல்லாக செலிப்ரேஷன் தான். சாங்கா தான் வாழ்க்கை இல்லாயிரம் படை. ஆமாம், சூப்பராக இருந்தது. சின்ன வயசில் நான் 6th படிக்கிறப்ப பார்த்தேன். இப்போ பார்க்குறது ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. நல்லா இருக்கு. நல்லா இப்படி ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனதோட ரீரிலீஸ் நல்லாவே 25 வருஷம் கழிச்சு. நான் இப்போது 4th or 5th பார்த்துட்ருக்கேன். நான் தேட்டர்லாம் போகல அந்த டைமில். இப்போது பார்க்கறது நல்லாயிருக்கு. அப்படியே இருக்கு. பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது எப்போவுமே இந்த தேட்டர் எஃபெக்ட் நல்லா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே கிரிஞ்சாக தான் இருக்குது. எடுக்கலாம். பார்ட் 2 எடுக்கலாம். அவங்க நான் நீலாம்பரி சொல்கிறாங்கல்ல, மறு ஜென்மத்தில் வந்து உன்னை பழி வாங்கணும். அது மாதிரி மறு ஜென்மம் அந்த மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணி நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. அப்போது சின்ன வயசில் பார்த்த மாதிரி இப்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போது ஆனால் ரஜினி சார் வரும்போது எல்லா சீனும் பயமாக இருக்குது. அப்புறம் அவங்க ரம்யா கிருஷ்ணன் மேடம் பயமாக அடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமலா சினிமாஸ் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம். ரிப்பீட் போட்டாங்க, அது 2-3 வாட்டி போட்டாங்க. ரொம்ப சூப்பராக அந்த படத்தில் ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்போது வந்து இல்லை, அப்போது வந்து நான் ஒரு சம்திங் ஏதாவது ஒரு சம்திங் படிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போது அந்த வைப் இருக்குது ரஜினி சாருக்கு. பயங்கரமாக இருக்குது அவர் மியூசிக். அந்த பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. பாட்டு தான் பயமாக இருக்குது அவருக்கு. பிஜிஎம் அந்த சேரில் உட்கார சீன் 2 ரிப்பீட்டாக போட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் கமலா சினிமாஸ். இங்கே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. அது சும்மா சவாக இருக்குது. அப்புறம் மணிவன் சார் சூப்பராக நடிச்சார். சிவாஜி சார் அந்த போய் அவங்க உட்காருவாங்க, ரொம்ப எமோஷனல் ஆகிடும் அந்த சீன் அவரை கண்களுக்கும் போது. ஒரு ரம்யா கிருஷ்ணன் சார் அவங்க பயங்கரமாக சீன் நடிச்சிருப்பாங்க. அந்த சீன் அந்த சேர் தான் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த பாம் சீன் நல்லாயிருக்கும். அதனால பயங்கரமாக இருந்துச்சு. அது மற்ற சீன் கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட ரஜினி சார் வர இடம் எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கு. சில இடத்துல அந்த காமெடி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ரஜினி சார் வர மூமெண்ட் எல்லாமே கொஞ்சம் அவர் அந்த என்ன சொல்கிறது, ரஜினி சாருக்குன்ற அந்த வசீகரம் இருக்குல்ல, அதெல்லாமே எல்லாம் மறக்கடிச்சிருது. சும்மா அந்த எமோஷன் சீன்லாம் கொஞ்சம் சிரிப்பு தான் வந்துச்சு எல்லாருக்கும் எங்களுக்கு. பட் இருந்தாலும் படம் பயமாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. படம் சொல்லவா வேணும், பயங்கரமாக இருந்தது. அவ்வளோ எனர்ஜெட்டிக்ப்பா. 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் மாதிரியே இல்லை, புதுசாக வந்த மாதிரி இருக்குது. இன்னொரு சூப்பராக இருந்துச்சு. ஏஜ் வரும்போது 3 வயசு எனக்கு. இப்போ 25 வருஷம் கழிச்சு இதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பாஷாவே போட்டுருக்காங்களே, படையப்பா எப்போ போகிறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியாக ஆசை நிறைவேறிச்சு. ஐயோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இன்றைக்கி தான் போட்ட மாதிரி இருக்குது. நேற்று போட்ட மாதிரி தான் இருக்குது. இல்லை எல்லாமே நான் டிவியில் என்ன பார்த்தனோ அது அப்படியே இருக்குது. ஐயோ அதெல்லாம் சொல்லவா வேணும். அதுக்கோசரம் தான் படமே சூப்பராக இருந்துச்சு. டைமிங் காமெடி. மணிவனோட டைமிங் அடிச்சா பாரு கிஸ்ஸு. இல்லை தலைவர் படையப்போ வேணாம், 2 வேணாம். இதோட போதும். இதே நல்லது. 2 எடுத்தாவே பிரச்சனை தான். இதே போதும். 2 எடுத்தால் பிரச்சனை தான். சூப்பராக இருந்தது. வேறு மாதிரி இருந்தது. சரியல் எக்ஸ்பீரியன்ஸு. செம்ம வைப்பு. கமலானாலே வைப்பு தான். அந்த வைப்புக்கு வந்து குறைச்சல எல்லாம் பயங்கர வைப்பாக செம்ம செலிப்ரேஷனாக இருந்தது உள்ள. நான் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்தப்போ பிறக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். 1 வயசில் தான் வந்திருக்கோம். டிவியில் ஒரு வாட்டி ஏதோ பார்த்த ஞாபகம் இருக்கேன். நான் இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. சீன்ஸாக வேறு மாதிரி பிரிச்சுட்டாப்புல. நம்ம மெயினாக வந்ததே இந்த சீனுக்கு தான். அந்த சீன்லாம் வந்து 2 வாட்டி கட் பண்ணி சீனாக திருப்பி போட்டாங்க. செம்ம வைப்பு. ஸ்க்ரீனே கொந்தளிச்சுது. வேறு மாதிரி இருந்தது. அவங்களாம் வந்து இந்த காலத்தில் அப்படி ஒரு ரோல்லாம் வந்து யாராலையும் புல்லே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ரோல் புல் பண்ணியிருக்காங்க. அதான் சார் 2 எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தால் எடுங்க, இல்லைனா தயவு செய்து வேணாம். இது வந்துட்டு ஒரு கல்ட்டு மாதிரி அவருக்கு. ஆமாம், இதுவே போதும். இந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். சூப்பர் தான், எப்பவுமே சூப்பர் தான். ஐயோ தாறு மாறுங்க, சொன்னால் புரியாது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் புரியும். தெரியலீங்களே, ரொம்ப 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கூஸ் பம்பாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பருங்க, செம. நல்லா இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்தது. எங்கள் திரும்பி இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தது. எல்லாருமே யாருமே உட்காரவே இல்லை. அந்த நிறைய சீனில் வந்து யாருமே உட்காரல. எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டோம். எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. படம் நான் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு 9 வயசு.
அந்த அப்போ எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. ஸோ இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாய் பண்ணேன். 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஒரு சீனும் கூஸ் பம்ப்ஸ் தான். என்ன தான் நம்ம இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் பார்த்துருந்தாலும் இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. தலைவர் முதல்ல ஹாப்பி பர்த்டே சொல்லிக்க தலைவா, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் நீர் ஆயுசோட நல்லா ஹெல்த்தியோடு இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு படம் எங்களுக்கு கொடுத்துருங்க, அது போதும். நன்றி. பார்ட் டூ இல்லைங்க, பார்ட் ஒரு பாஷா ஒரு படைப்பா. அவ்வளோ தலைவர் சொல்லியிருக்காரு பார்ட் டிஸ்கஷன் இருக்குன்னு. பட் ஆனால் ஒரு பாஷா ஒரு படைப்பா தாங்க. அப்படியே எப்பிக் அப்படியே விட்டுருவோம், திருப்பி ரீகேட் பண்ணி வேணாம். சூப்பராக இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. 25 வருஷம் கழிச்சு தலைவர் பயங்கரமாக பார்த்துருக்கோம். எங்களுக்கு அந்த 90s போன மாதிரி இருந்துச்சு ஃபீல். பிக் ஸ்க்ரீனில் தானே பார்க்கணும். தலைவர் 25 வருஷம் கழிச்சு எதுக்கு இங்கே விட்டுருக்காரு? அவர் எந்த சேட்டலைட்டுக்கும் கொடுக்கல. பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும், தேட்டரில் பார்க்கணும் ஆடியன்ஸ் சொல்லிட்டு கமர்ஷியல் படம் தலைவர் அப்போவே கொடுத்துருக்காரு. அடுத்த 25 கழிச்சு இப்போவும் கொடுத்துருக்காரு. பயங்கரமாக இருக்குது. எனக்கு இப்போவும் அப்போயே பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுதுண்ணா. நான் சின்ன வயசில் பார்த்துட்டு இப்போ இந்த வயசில் பார்க்கும்போது எனக்கு ஐயோ இந்த கூஸ் பாம்ஸ் கத்தி பாருங்க தொண்டை போய். கண்டிப்பாக பார்ட் 2 எடுக்கலாம்ண்ணா. அவரே சொல்லியிருக்காரு, தலைவர் சொல்லியிருக்காரு பார்ட் 2 எடுக்க போகிறோம் கதை இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் அவரே பண்ணுவார். தேங்க்ஸ். தலைவர் படம் எப்படி இருக்குன்னு வேறு கேட்குறீங்களா நீங்கள்? ஐயோ, அதாவது ஒரு படம் வந்து பார்த்து டயர்டாக வருது எப்படின்னா, போர் அடிச்சு டயர்டாக வருது. இது வந்து கத்தி டயர்டாகிட்டோம். கத்திக்கிட்டே இருக்கோம். ஒரு சீனுக்கு கத்துறோம். டயர்ட் ஆகிடுச்சு. அடுத்தது எதிர்த்து வண்டி ஓட்டவே முடியல, அந்த அளவுக்கு டயர்டு. அப்படி கத்தி செம்ம என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார். வேற லெவல் வைபுங்க. எல்லாம் சேன் ஆஃப் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ஹாப்பி பர்த்டே தலைவா. எல்லாமே சூப்பராக இருந்தது. திருப்பி ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரியே இருந்தது. தேங்க்யூ. சூப்பராக இருந்தது. 25 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்த ஒரு ஃபீல் செம்ம சூப்பராக இருந்தது. இல்லை, அங்கே உள்ள எல்லாரோட சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சார் இது என்ன படம் ரிவ்யூ சொல்கிற படமா இதெல்லாம்? எல்லாம் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மூவி. அது தலைவர் வந்து அவ்வளோதான், அவுட்ஸ்டாண்டிங்கிறதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒன்றுமே அவரெல்லாம் நம்ம ரேட்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஒரு செகண்டும் வந்து ஒரு லைஃப்பில் 3 மணி நேரம் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு எங்கேயோ ஒரு உலகத்துக்கு போயிட்டு திரும்பி அது ஒரு தனி கேலக்ஸி மாதிரின்னு சொல்லலாம் தலைவர். நான் வந்து இதே படத்தை ஆல்பர்ட்டில் ஐ திங்க் 3rd டே பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டே பார்க்கல, டிக்கெட் கிடைக்கல. அப்போ எனக்கு 35 வயசு, இப்போ 60 வயசு. அன்றைக்கி பார்த்ததை இன்றைக்கி இன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். இப்போ வந்து அப்போது வந்து பயங்கரமாக தான் இருந்தது. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மீடியாலாம் நிறையா வந்ததுனால இது ரொம்ப இன்னும் பயங்கரமான ஃபீலிங் எனக்கு கொடுக்குது. அண்ட் ஆல்சோ சில டைலாக்ஸ்லாம் அப்போ எடுபட்டதெல்லாம் இப்போ எடுபட மாட்டேங்குது. பிகாஸ் அவர் வந்து நிறையா அவருக்கு செட்பேக்லாம் நடந்ததுனால தலைவருக்கு. பட் இருந்தாலும் தலைவர் வந்து அந்த பேசுகிற ஒரு டைலாக்கும் அந்த தமிழ்நாடு கொடுத்த அந்த பாட்டு வரிகள் அதெல்லாம் அன்றைக்கி பார்த்த அதே இதுதான். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் மெயினாக கமலா வந்தது. செம்ம ஆசமாக இருந்தது. அதுவும் அது ரிப்பீட் மோடில் பார்க்கும்போது இன்னும் செம்ம வைபாக இருந்தது. நான் ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது வந்தது. பட் இப்போ பார்த்தா கூட அந்த வைப் அந்த ஃபீல் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்க. சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுதான் ஏஆர் ரஹ்மான். ஆக்சுவலி அப்போது பார்த்தது தான் அந்த ஹை வந்து இப்போது கிடைக்காது. பட் ஒரு சாங்கு கூட நம்ம வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டோம். எல்லாமே அவ்வளோ ஆசமாக இருந்தது. அவர் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் நின்னா நடந்தால் எல்லாமே ஸ்டைலாக இருக்குது. எந்த விதத்துலையுமே அவரை குறையே சொல்ல முடியல. அவர் என்ன பண்ணாலும் நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருந்தது. அந்த கலர் அந்த சவுண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எதுவுமே ஃப்ளா எதுவுமே தெரியல. செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. சௌந்தர்யாவோட கேரக்டர் அப்போவே ரொம்ப ஹோம்லியாக அப்படி தான் காமிச்சிருக்காங்க. நீலாம்பரி ஓ மை காட், சான்ஸே இல்லை. என்னன்னே தெரியல, அவங்க அப்படி இருக்காங்க பார்க்க. என்னதான் ஒரு நெகட்டிவ் ஷேடில் காமிச்சிருந்தாலும் அவ்வளோ அட்மயர் பண்ணதில்லை ஒரு லேடியாக அந்த டைம்லலாம். ஹீரோயினை சும்மாவே சேஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான். இவ்வளோ ஒரு வெயிட்டேஜான ஒரு கேரக்டர்லாம் சான்ஸே இல்லை. அவரே சொல்லியிருக்காரு அந்த பொன்னியின் செல்வன் நந்தினி கேரக்டரை தான். அது பொன்னியின் செல்வனில் கூட அந்த கேரக்டர் எவ்வளோ தூரம் எழுதியிருக்காங்கன்னு தெரியல. பட் நீலாம்பரி எல்லாம் காலத்துக்கும் இருப்பாங்க ஞாபகத்தில். ரொம்ப நாஸ்டால்ஜியாவாக இருந்தது. ஆமாம், அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க இல்லைன்ற ஃபீலே வர மாட்டேங்குது. இன்னுமே அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்களோட ஆக்டிங் மணிவண்ணன் சார்லாம் சான்ஸ் இல்லை. நமக்கே கோவம் வரும் நடிக்கிறத பார்க்கும்போது. பட் செம்மையாக இருந்தது. அந்த டைலாக்ஸ் எல்லாம் கேட்கும்போது இப்போ நம்ம வரதெல்லாம் கிரிஞ்சு இதுன்றோம். அதெல்லாம் எப்படி ரசித்தோம் எப்படின்னே தெரியல. பட் இப்போ பார்க்கும்போது கூட அது ரசிக்கும்படியாக தான் இருக்குது. எங்கேயுமே வந்து கிரிஞ்சு ஓவர் ஹைப்பு அப்படிலாம் சொல்லவே தோணலை. எனக்கு தெரிஞ்சு வேணாம் இதோட. அது எல்லாமே இப்போ வர 2 எதுவுமே அவ்வளோ ஹைப்பாக இல்லை. ஸோ அதை ரீக்ரியேட்லாம் பண்ணவே முடியாது. அது கிட்ட கூட வர முடியாது. பட் சூப்பராக இருக்குது. இது 1 தான், இது ஒரிஜினல்.
செம்மையாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் இந்த எண்டு வரைக்கும் அதே எனர்ஜி, அதே வைப்பு, அதே இது எனர்ஜியோடு உட்காந்துட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. மெயினாக கமலா வரதே ஆடியன்ஸ் அந்த செலிப்ரேஷனுக்காக தான். அதுவும் விஷ்ணு சொல்லவே வேணாம், நமக்கு பிடிச்ச சீனை திருப்பி திருப்பி போட்டு காமிச்சு அவர் நல்லா ஹைப் ஏற்றுவார். அதனால எனர்ஜி குறையவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். எப்போவுமே 12/12னா ஒரு செலிப்ரேஷன் தான், வருஷமே செலிப்ரேஷன் தான். இந்த மாதிரி பார்த்ததில்ல. ஏதோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ புது படம் பார்க்க வந்த மாதிரியே இருக்குது. ஒரு பழைய படம் 25 இயர்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆக பண்ண மாதிரியே இல்லை. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க சொல்கிற மாதிரி ஃபுல் ஆன் செலிப்ரேஷன் தான்.